அண்ணாமலை இந்த கூட்டணிக்கு எதிராக போயிட்டாருன்னா 20 to 25% வாக்கு கூட பாஜக அணி வராது. ஸோ அணியை பலப்படுத்தணும். அணியை பலப்படுத்துறதுக்கு அதிக சீட்டு நின்று சிஎம் கேண்டிடேட்டை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சீமான் 214 தனிச்சு போட்டியிட நிற்கிறார். தனிச்சே தான் போயிட்டு இருக்கிறார். ஒருவேளையில அவரை நாங்க என்டிஏக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வந்துட்டோம்னா நீங்க அவரோட டபுள் மடங்குக்கு மேல கூட சீட்டை நின்றுடுங்க. அவர் சிஎம்ங்கிறத ஒத்துக்கணும். நீங்க இதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும். நாடாளுமன்ற தேர்தலையே கூட்டணி வைக்கல, அதில் வச்சா ஒரு லாஜிக் இருக்கு. மத்திய அரசுல ஏதாவது ஒரு அமைச்சர் வாங்கியிருக்கலாம். அப்போ கூட்டணியை விட்டுட்டு இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதே ஒரு மத்திய அரசனுடைய ஒரு ஏதோ ஒரு மிரட்டலுக்கு பயந்து இல்லை மிரட்டி தான் கூட்டணிக்கு வச்சிருக்காங்கன்றதான வெளியில பார்க்கப்படுது. அண்ணாமலை சீமான புகழ்ந்து பேசுறாரு. செங்கோட்டையனும் சீமானும் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு. 214 தனிச்சு இங்கக்கூடிய சீமான் ஆர்டி டீம் சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிடுங்கன்னு அவரை பர்சியூட் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளையில அவர் அதை சம்மதிச்சுட்டாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் மோடி முன்னிறுத்தக்கூடிய சீமான்னு வந்துடும். நம்ம 150-160 இடங்கள்ல 3வது பேரும். மக்களவையில தூக்கி போட்டவர், நகர்ப்புற உள்ளாட்சியில தூக்கி போட்டவர், என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. அதுதான் ஒரு முரணா தெரியல. இப்ப பிரிக்க முடியாதுன்னு பேசுறது என்ன லாஜிக்ல இருக்கு? அதான் இவங்க இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டை சொல்லி ஒரு அணி அமைச்சிட்டு ஆர்டி டீம் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டா அதை பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. சீமான ஏத்துக்க தயாரா இருக்காங்க. அமித்ஷாவே நேர்ல பாத்துட்டாரு. 10,000 பேர் வந்த கூட்டத்தில் அண்ணாமலை பேர் சொன்னதும் அத்தனை பேரும் கை தேடி பண்ணா அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறத அமித்ஷாவே உணர்ந்துட்டாரு. அப்ப இந்த சூழ்நிலையில இன்னொரு சிஎம், உங்களை தவிர இன்னொரு சிஎம்னு இருந்தா எப்படி இருக்குங்கிற அந்த இதுவும் பெட்டருங்கிறதையும் பாஜக நினைப்பாங்க. கட்சி நீங்க வச்சுக்கிடுங்க, ரெட்டலை நீங்க வச்சுக்கிடுங்க, நீங்களே எல்லாருக்கும் டிக்கெட் கொடுங்க. அவர் அனுப்பிவிட்ட போட்டோ இதை பண்ணிட முடியுமா? இப்போ வச்சு துடைக்கிறாரா என்னன்னு பாருங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஏஐ இமேஜ் மாதிரி தான் இது இருக்கு. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. நீங்கள் சொல்வதெல்லாம் 1 by 1 அப்படி நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். குறிப்பாக இப்போ செங்கோட்டையன் டெல்லி போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கு பிறகு எடப்பாடி அவர்களும் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போகிறதுக்கு முன்னாடியே துரோகிகளை எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் போயிருந்தார். ஆனால் வரும்போது அவர் கொஞ்சம் கட்சி போட்டு முகத்தை மூடிட்டு வந்தார். விமர்சனம்லாம் இருந்தாலும் நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த எடப்பாடி டெல்லி விசிட்டை எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அமித்ஷா எடப்பாடி கிட்ட அனுமானப்படி தான் எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் அண்ணாமலை இந்த கூட்டணிக்கு எதிராக போயிட்டாருன்னா 20 to 25% வாக்கு கூட பாஜக அணி வராது. உங்கள் தலைமையில் பாஜக அணி 20 to 25% வாக்கை பெறுறதே டவுட்டு. ஸோ அணியை பலப்படுத்தணும். அணியை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டை அதிக சீட்டு நின்று சிஎம் கேண்டிடேட்டை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சீமான் 214 தனிச்சு போட்டியிட நிற்கிறார். தனிச்சே தான் போயிட்டு இருக்கிறாரு. ஒருவேளையில அவரை நாங்கள் என்டிஏக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வந்துட்டோம்னா நீங்க அவரோட டபுள் மடங்குக்கு மேல கூட சீட்டை நின்றுடுங்க. அவர் சிஎம்ங்கிறத ஒத்துக்கணும். நீங்க இதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட மாட்டார். அதனாலதான் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நான் இதை எப்போ சொல்றேன்னா சீமானும் அதை ஒன்றும் நம்பல, ஒத்துக்கல. 214 நிற்பங்கிறது தான் சீமானும் தெள்ள தெளிவாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நேற்று ரெட்டைமலை சீனிவாசன் அந்த நினைவு நாள் இதில் எல்லா கட்சியும் அடித்து பேசி பெரியார், எம்ஜிஆர் மலையாளி, தமிழனுக்கு மொழியை காலி பண்ணாப்புல, ஏழை தமிழர்கள் மருத்துவராட்டும் இன்ஜினியராட்டும் ஆகிறத காலி பண்ணி கல்வியை வியாபாரமாக்கி விட்டுட்டாங்க. சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்கினார். முல்லை பெரியார் இதை விட்டு கொடுத்தாரு. இந்த எம்ஜிஆரை பற்றி ஆதவர்ஜுனாவும் விஜயும் ஏன் பேசுகிறாங்கன்னெலாம் அவர் ஆரம்பித்து பொழன்னு பொழந்து கட்டிகிட்டு இருந்தார். இதுதான் மேலே வருதே தவிர அவர் இன்னொரு விஷயத்த தெளிவாக சொன்னார். பாராளுமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடி கூட்டணி வச்சுருந்தாருன்னா 15 MP அந்த அணி ஜெயித்திருப்பாங்க. அதிமுகவுக்கு 2 மத்திய அமைச்சரே இருந்திருப்பாங்க. மத்திய அதிகாரத்தோட பலம் பொருந்தியவராட்டு ஐயா இருந்திருப்பார். திமுகவே மரள வச்சிருக்கலாம். அந்த கருத்தை அவர் அதை சொன்னார். ஆனால் நீங்கள் மக்களவையில் கூட்டணி போகாமல் இப்போ சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் ஒன்றும் இல்லை, பாஜகவும் ஒன்றும் இல்லை. அவர் கருத்து, நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குது. காங்கிரஸும் ஒன்றும் இல்லை, பாஜகவும் ஒன்றும் இல்லை.
இந்த இந்த எலெக்ஷனில் போய் நீங்கள் பாஜகவோட கூட்டணி போயிருக்கீங்கன்னா என்ன சீஃப் மினிஸ்டராக சொல்லி ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டினி வந்துருங்கிறத தடுக்க தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை மழை பெஞ்சா துண்டுச்சீட்டை படித்து பேசக்கூடிய எடப்பாடியால் பேச முடியாதுன்னு கிண்டல் அடித்த சீமான் இதையும் சொல்லியிருக்கிறார். சீமான் இதை சொல்றது காரணம் என்னென்னா பிஎம்ஓலேருந்து பல ஃபீலர்ஸ் வந்து ஒரு சீக்கியர் அலுவாலியான்னு ஒரு சீக்கியர் ஒரு ஆஃபீஸரே வந்து பிஎம் உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாருன்னு சொல்லும்போது நான் இந்த இதுக்கே வரலை 214 நான் தனிச்சு நிற்கிறேன். என் கேடர்ஸ் நான் தனிச்சு நின்னா தான் என்னை ஏற்றுக்குவான், தனிச்சு நின்னா தான் என் கொள்கையை நான் கரெக்டாக சொல்ல முடியும்னு அவர் தனிச்சு போட்டிங்கிறத சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. வந்தவங்க நீங்கள் உங்கள் விருப்பப்படியே நின்றுங்க, ஆனால் நாங்கள் பிஎம் கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். பிஎம் டேபிளில் ஆர்டி டீம் ப்ரொப்போசல், ஐபி ரிப்போர்ட்டு, பல இதுகளும் எங்கிட்ட வந்து குவிஞ்சிருக்குது. எங்ககிட்ட பைப்போலரை காலி பண்ணுறதுக்கு 29 மோடிக்கு ஒரு வெற்றியை என்ஷூர் பண்ணதுக்கு சீமான சிஎம் கேண்டிடேட்டாக நிதிஷ்குமாரை பீகாரில் சொல்கிற மாதிரி இப்போவே உள்ள இழுத்து போட்டால் என்னங்கிறது இருக்குங்கிறத அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சீமான் தன்னோட பதிலாக 214 தனிச்சு போட்டிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மொத சைமல்டேனியஸாக நேற்று அவர் அதை வந்து உடைச்சிட்டார். எனக்கு ஆஃபர் இருக்குது, என்ன சிஎம்மாக சொல்கிறதுக்கு பிஎம்ஓலேருந்து விருப்பங்கள் சொல்கிறாங்க, நான் வந்து 214 நிற்கிறேங்கிறதுல உறுதியாக இருக்கேங்கிறத அவர் தெளிவாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போயிட்டு வந்து பக்கி அடித்த மாதிரி தினகரன் சொல்கிற மாதிரி கவலையோடும் வருத்தத்தோடையும் தான் வந்து நிற்கிறாரு. பத்திரிகையாளர் மேலே பாஞ்சி பிடுங்கிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த பார்கெனிங்களும் விட்டு கொடுத்தவர் அல்ல, மத்திய அரசு அதிகாரத்துக்கு பயப்படக்கூடியவரும் அல்ல. மத்திய அரசுக்கு அதிகாரத்துக்கு பயப்பட்டால் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை அம்மையாருக்கு வந்து தென்சென்னையை கொடுக்காம 5 சீட்டை கொடுத்து தூத்துக்குடி டெபாசிட் இழக்கக்கூடிய கனிமொழிக்கு பலியாடா போங்க, கனிமொழிக்கு எதிராக பலியாடா போய் நின்னுங்க, கனிமொழி தூத்துக்குடியில் செல்வாக்கான தலைவர், அவங்களுக்கு எதிராக பலியாடா போங்கன்னு விட்டுருப்பாரா? அப்போ அதை பாஜகவால் அதை எதிர்த்து கேட்க முடியாமல் இருந்திருக்குமா? அப்போ 5 சீட்டுக்குள்ளே பாஜகவை கன்ஃபைன் பண்ணுறாரு. ஜெயலலிதா அம்மையார் 7 சீட்டுக்கிட்ட கொடுத்தாங்க. இல்லை கணேசன்ஜிக்கும் திருநாகரசு அண்ணனுக்கும் ஐயா இல்லை கணேசன்ஜி ஒரு பெரிய தியாக தலைவர் தான் வரும், சீட்டு கிடையாது. மற்றபடி 7 சீட்டு வரை அவங்க பாஜகவுக்கு கொடுத்தாங்க. நமக்கு தெரியும் 7 சீட்டும் புத்திசாலித்தனமாக கொடுத்தாங்க. தோற்று போகும் ஜெயலலிதா நின்னா 3வது பேர் உங்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி, தேராதுங்கிற வடசென்னை, தர்மபுரி, கொடுத்தே தீர வேண்டுங்கக்கூடிய கன்னியாகுமரி போன்று ஒரு 7 சீட்டை கொடுத்தாங்க, சிதம்பரம். ஆனால் 7 சீட்டு புத்திசாலித்தனமாக தான் கொடுத்தாங்க. அந்த புத்திசாலித்தனத்தை படித்தவர் தானே நம்ம எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மாட்ட இருந்து அவ்வளோ புத்திசாலித்தனத்தையும் அப்படியே மாணவனாக படித்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவர் அன்னைக்கும் பயப்படலை, 5 சீட்டு தான் கொடுத்தாரு. சட்டமன்ற தேர்தலையும் பாமகவோட குறைஞ்ச சீட்டு கொடுத்தா வன்னியர்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு 20 சீட்டு கொடுத்து திருவண்ணாமலை, இந்த மாதிரிப்பட்ட திருக்கோயிலூர், இந்த மாதிரிப்பட்ட சீட்டு எல்லாம் கோயில் இருக்க ஊர்லெல்லாம் கொடுத்துருவாங்க. பாஜகவுக்கு அந்த ஊரில் டெபாசிட் கிடைக்காது. கோயில் இருக்கும், இந்துக்கள் இருப்பான். பாஜகவுக்கு நாகராஜா கோயில் இருக்கக்கூடிய நார்வேலில் தானையா ஓட்டு இருக்கு, குமார கோயில் இருக்கக்கூடிய பத்மநாபுரத்தில் தானையா ஓட்டு இருக்கு. கோயில் இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு ஓட்டு இருக்கு, ஓட்டு இல்லைல்ல. அது கோயில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொடுத்து அது 20 சீட்டு தான் கொடுத்தாரு. பவர்ஃபுல்லாக தான் யாருங்கிறத ரஃப் அண்ட் டஃப்பாக காட்டினவர். அண்ணாமலை வந்த முறவும் நிலைமை மாறுது. 2% அண்ணாமலை 5% முறிஞ்சு போகுது நகர்ப்புற உள்ளாட்சி. பாராளுமன்ற தேர்தல் அண்ணாமலை 12 6 12 6 இணைக்க முடியாமல் அது முறிஞ்சு போயிடுது. ஸோ அண்ணாமலை ரஃப் அண்ட் டஃப்பாக விடாக்கண்டம் கொடாக்கண்டா நாட்டு பெரிய கவுண்டருக்கு இணையாக சின்ன கவுண்டரும் களத்துக்குள்ளே நின்று, அதுவும் போலீஸ் ஆஃபீஸர், நிமிர்ந்து வந்தவர், காலில் விழுந்து வந்தவர் இல்லை. அப்போ அவருக்குன்னு ஒரு கேரக்டர் கேலிபர் வந்து இருக்கத்தான் செய்யும். ஈஸியாக ஏமாற மாட்டார் இவர்கிட்ட. தமிழிசை நயினார் மாதிரியெல்லாம் இவர்கிட்ட ஏமாந்து போகக்கூடிய வகை கிடையாது அண்ணாமலை. அவரும் ஸ்டெபனான ஆடு, எடப்பாடியும் ஸ்டெபனான ஆடு. விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதை. அவர் 2 இடத்துலையும் வந்து ஸ்பிளிட் ஆயிட்டு. இப்போ எடப்பாடி வந்து 100% மத்திய அரசு அதிகாரத்துக்கு பயப்படலை. அவர் பலகீனம் அடைஞ்சிட்டார். இப்போ ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது 37.5% வாக்கில் இருந்தாங்க.
ஒரு அணி இன்டாக்டாக இருந்தது. அண்ணன் வைகோ கலைஞரை தோக்கடிச்சா போதுன்னு ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் இருந்தார். அது அண்ணனோட முடிவு தப்பு. அது கடந்த காலம். இப்போ அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாண்டா. இல்லை, நீங்கள் சொல்கிறபடி மத்திய அரசுக்கு அவர் பயப்படலைன்னா இப்போ சீமான் சொல்கிறது மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலையே கூட்டணி வைக்கல. அதில் வச்சா ஒரு லாஜிக் இருக்குது. மத்திய அரசில் ஏதாவது ஒரு அமைச்சர் வாங்கியிருக்கலாம். அப்போ கூட்டணியை விட்டுட்டு இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதே ஒரு மத்திய அரசனுடைய ஒரு ஏதோ ஒரு மிரட்டலுக்கு பயந்து இல்லை வந்து மிரட்டி தான் கூட்டணிக்கு வச்சுருக்காங்கன்றது தானே வெளியில் பார்க்கப்படுது. பாராளுமன்ற தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாஜகவால் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, காத்து வரட்டும், ஐயா எடப்பாடி காத்தாவாங்க, வாங்க ஐயா வாங்க ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க காத்து நிற்கும் எல்லாம் பாட்டு பாடியும் அட போங்க ஐயா 12 சீட்டாவது ஒன்றாவது அண்ணாமலையாவது ஒன்றாவது அண்ணாமலையை லீடராக்கி விட்டுக்கிட்டு நான் 12 சீட்டு தந்து நான் ஏமாளியாக போகிறதுக்கா? 6 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது. 6 சீட்டுக்குள்ளே அண்ணா நயனார் நாகேந்திரன், ப்ரொஃபஸர் சீனிவாசன், தமிழிசை, பொன்னாறு, இவர் அண்ணாமலை எல்லாத்தையும் அடக்கி தள்ளிடுறேன். உங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் சொல்கிறீங்கள, உங்கள் ஜாம்பவான்கள் எல்லாத்தையும் 6 சீட்டுக்குள்ளே அடக்கி தள்ளிடுறேன். 12 சீட்டு வாங்கி 12% ஓட்டு எடுத்து அண்ணாமலை ஒரு லீடராக காட்டுறதுக்காக நான் அரசியல் பண்ண வந்தேன். இன்னும் அவர் மக்களவைத் தேர்தலிலே பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே தூக்கி போட்டவர். நகர்ப்புற உள்ளாட்சியில் 2% மேலே கொடுக்க மாட்டோன்னு அவர் இன்னைக்கு விழுந்திருப்பாருன்னா அண்ணாமலை சீமானை புகழ்ந்து பேசுகிறாரு. செங்கோட்டையனும் சீமானும் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு. 234 தனிச்சு இங்கக்கூடிய சீமான் ஆர்டி டீம் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிடுங்கன்னு அவரை பெர்சியூட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டபனாக இருக்காரு. 214 தனிச்சு நிற்கிறாரு. 5வது முறையும் தனிச்சு தான் நிற்கிறாரு. தனிச்சு நிற்கக்கூடிய ஒருத்தரை நம்ம காயப்படுத்தக்கூடாது. அது நியாயம் இல்லை, முறையில்லை. ஒரு வேளையில் அவர் அதை சம்மதிச்சிட்டாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் மோடி முன்னிறுத்தக்கூடிய சீமான்னு வந்துடும். நம்ம 150 160 இடங்களில் 3வது போயிடுவோம். அதனால 20 வச்சு 8 வெளியே தள்ளி 20 வச்சு 11 கப்புனே அமுக்கி பிடிச்சிவிடுவோன்னு உள்ளே வந்திருக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. ஓகே. அப்போ மக்களவையில் தூக்கி போட்டவர், நகர்ப்புற உள்ளாட்சியில் தூக்கி போட்டவர் என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. அதுதான் ஒரு முரணா தெரியல. இப்போ பிரிக்க முடியாதுன்னு பேசுறது என்ன லாஜிக்கில் இருக்குது? அதான் இவங்க இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டை சொல்லி ஒரு அணி அமைச்சிட்டு ஆர்டி டீம் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டா அதை பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. சீமானை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. அவங்க சொல்லும் போதே சீமான் நீங்கள் தனிச்சு நிற்க தான் கரெக்டுன்னு இருக்காப்புல. குருமூர்த்தி நீங்கள் ஒருத்தர்னால தான் பெரியாரை அடிக்க முடியும்னு இருக்காப்புல. அப்போ பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானை நம்ம சிஎம் கேண்டிடேட்டாக உயர்த்தி விடுவோங்கிற எண்ண ஓட்டம் அது மோடிக்கும் லாபம் இருக்குது. அதுக்குள்ளே ஆர்டி டீம் அதைத்தான் ஆர்கியூ பண்ணுறோம். அப்போ அதை வந்து நிர்மலா சீதாராமன், இவர் நிர்மலா சீதாராமனை ஜெயலலிதா மாதிரி அந்தஸ்து கொடுத்து பார்த்தாரு. நான் நிர்மலா சீதாராமன்ட்ட ஆர்கியூ பண்ணும்போது என் அறிவு ஆற்றலை பார்த்துக்கிட்டு 7வது நிமிஷம் கை கட்டி நான் என்ன பேசுகிறேங்கிறத டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது கேட்டாங்க. என் நண்பர் நாராயணசாமி, பாக்கியராஜெல்லாம் இருக்கும்போது. ஏன்னா அவங்கள வச்சு நமக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை. நம்ம மோடிக்காக தான் அவங்களே மதிக்கிறோம். ஓகே. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மதிக்கணும், பட் மோடிக்கு லாயலிஸ்ட்டு தான் நம்ம மதிக்கணும். அவங்கள வச்சு நமக்கு எதுக்கு ஆக வேண்டியதில்லை. அவங்கள வச்சு நமக்கு ஒன்று புரோக்கர் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆர்கியூ பண்ணதும் எஸ்சிக்கு சரியாக பண்ணலைன்னா தோற்று போகும், நீங்கள் மினிஸ்டராக இருக்க முடியாதுன்னு சொன்னதும் நான் சொன்னதை கை கட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இன்னும் மேலும் கொடுக்கணும்னு அந்த கருத்தை சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஜெயலலிதா கொடுத்த மரியாதையை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஏதாவது சொதப்பி விட்டுறக்கூடாது, பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமான சிஎம்மா சொல்லி பைப்போலரை உடைப்போன்னு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் பாஜகவையும் அதிமுகவும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. இப்போ பாஜகவுக்கு நன்றி உணர்வோடு இருக்குங்கிறாரு. 24 மக்களவையில் பார்லிமெண்ட் எலெக்ஷனே பாஜகவை தூக்கி போட்டவர் இப்போ ஏன் மலர் பெஞ்சா பேச முடியாத ஐயா எடப்பாடி பழனிசாமியாலன்னு சீமான் கிண்டல் அடிக்கிறாரு. ஆனால் அப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் ஒரு கிளர்ச்சி பண்ணலை, அப்போ டெல்லி போய் அப்போ பார்க்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் ஒருவேளை சிஎம் கேண்டிடேட்டாக பாஜக வச்சு ஏதாவது ப்ளே பண்ணுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கலாம். அதனால ஒரு சேஃப்கார்டுக்கு எங்களை ஆட்சியை காப்பாற்றின நண்பன் என்ற முறையில் நாங்கள் பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கோம். அதே சமயம் ஒருங்கிணைந்த அதிமுகனால விளைவுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை எல்லாம் அவர் வச்சதாகவும் சொல்கிறார். செங்கோட்டையன் சீமன் கேண்டிடேட்டுங்கிற அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். சீமான் அவர் தனிச்சு தான் போகிறாரு 234லையும். அதை விட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஏன்னா எடப்பாடிக்கு முக்குலத்தோர் போட மாட்டாங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர் ஏர்போர்ட்டு முத்துராமலிங்க பாரதம்னா சீமான் உடனே பாரதியாருக்கா இல்லை, வஉசிக்கா இல்லை, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியம் பேர் வைங்க, பாண்டிய நெடுஞ்செழியம் பேர் வைங்கன்னு அதில் முத்தரையர் யாதவர்
நாடார், உடையார், தேவேந்திரகுல வேளாளர்லாம் மோடி பிரதமர்னு போட்டவங்க ஓட்டெல்லாம் எடப்பாடிக்கு யாரையா போடுவார், ஜாதி அரசியல் பண்ணுறாரு, சீமானுக்கு போடலாங்கிற ஒரு தோற்றத்தை சீமானே அங்கே கொண்டு வந்துட்டார். ஸோ எடப்பாடியோட நடவடிக்கைகள் எதை தின்னா பித்தம் தெளியும்னு முக்குலத்தோர் எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்காக அதை சொல்லி கூடுதல் எதிர்ப்பை சம்பாதிச்சு பிரஜாதிகள்கிட்டையும் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. விக்கிரவாண்டியில் நிற்காம 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்ததில் நான் வன்னியர்கள் ஃபுல்லாக அவங்க எதுக்குறாப்புல. அவரோட ஜாதி அரசியலில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் அவரை எதுக்குறாங்க. அப்போ நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு, நான் வன்னியர் எதிர்ப்பு. தென் மாவட்டத்தில் யாருக்கும் நம்பத்தன்மையற்றவராட்டு மோடிக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், முத்தரையர், உடையார் எதிர்ப்பு. முக்குலத்தோர் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் தினகரன் ஓபிஎஸ் மேல உள்ள பற்றுதல்ல முக்குலத்தோரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை. அப்போ இவரை சீஃப் மினிஸ்டராக சொன்னால் 20 to 25% ஓட்டு கூட கிடைக்காது. அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு வந்துடும். ஸோ அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணி போனால் பாஜக ஓட்டில் மிக பெரும்பகுதி போயிடும். அமித்ஷாவே நேரில் பார்த்துட்டாரு. 10,000 பேர் வந்த கூட்டத்தில் அண்ணாமலை பேர் சொன்னதும் அத்தனை பேரும் கை தட்டி பண்ணாலும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறத அமித்ஷாவே உணர்ந்துட்டாரு. அப்போ இந்த சூழ்நிலையில் இன்னொரு சிஎம், உங்களை தவிர இன்னொரு சிஎம்னு இருந்தால் எப்படி இருக்குங்கிற அந்த இதுவும் பெட்டருங்கிறதையும் பாஜக நினைப்பாங்க. கட்சி நீங்கள் வச்சுக்கிடுங்க, ரெட்டலை நீங்கள் வச்சுக்கிடுங்க, நீங்களே எல்லாருக்கும் டிக்கெட் கொடுங்க, சிஎம் கேண்டிடேட் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் என்னங்கிறதையும் அவங்க வச்சுருப்பாங்க. அது வெளியே இருந்து என்டிஏ பலப்படுத்தி சீமானாட்டும் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே செங்கோட்டையன் போன்றவர்களாட்டும் இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அந்த பேச்சு நடந்திருக்கும். ஏன்னா செங்கோட்டையன் ஒரு பொது தலைவர், அவருக்கு மற்ற ஜாதிகள்கிட்ட எதிர்ப்பு இல்லைங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. அதனால தான் செங்கோட்டையனையும் அவங்க பார்க்குறாங்க. செங்கோட்டையனை பார்க்குறதுனால தான் இவரும் ஓடி போய் பார்க்குறாரு. ஸோ மத்திய அரசு அதிகாரத்துக்கு அச்சப்படக்கூடியவர் அல்ல. இல்லை, ஒருங்கிணைந்த அதிமுக வரணும் அப்படின்றத பாஜகவும் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அதை தவிர்க்கணும் அப்படின்றத போய் பார்க்குறவர் எப்படி முக்குலத்தோர் வாக்குகளை பெறலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 10.5% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றியும் பெற்றிருக்காரு, கணிசமான வெற்றி அந்த பகுதிகளில் வாங்கியிருக்காரு. அப்போது டிடிவியும் சசிகலாவும் ஓபிஎஸ் மட்டும்தான் முக்குலத்தோரோட முகம் கிடையாது. ஏற்கனவே முக்குலத்தோரை சேர்ந்த மாஜி அமைச்சர்கள் தங்கள் பக்கம் இருக்காங்க. இப்போது ஏர்போர்ட்டுக்கு தேவர் பேரை வச்சுட்டா, முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இந்த இதெல்லாம் பண்ணிட்டாலே அந்த வாக்குகளை கவர முடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருப்பார் இல்லையா? அது ஃபூலிஷ் ஸ்ட்ராட்டஜி, முட்டாள் ஸ்ட்ராட்டஜி, மக்கள் உணர்வை தெரியாத ஸ்ட்ராட்டஜி. நாடாருக்கு ஓட்டு உண்டு, முத்தரையருக்கு ஓட்டு உண்டு, வெள்ளாளருக்கு ஓட்டு உண்டு, உடையாருக்கு ஓட்டு உண்டு, யாதவருக்கு ஓட்டு உண்டு, தேவேந்திரகுல வேளாளருக்கு ஓட்டு உண்டுன்னு தெரியாத முட்டாள் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் தென் மாவட்டங்களில் கீழே போயிட்டார். விளவங்கோட்டில் 4வது போனார், அங்கே முக்குலத்தோராக இருக்கிறான். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன நாம் தமிழர் கீழே 4வது போயிருக்காரு விளவங்கோட்டில். அங்கே முக்குலத்தோராக இருக்காப்புல விளவங்கோட்டில். அது தெரியாமல் எதை தின்னா பித்தம் தெளின்னு சொல்லி தப்பாக ஆடுறாரு. இந்த ஆட்டம் மேலும் இவர் சிஎம்னா பலதரப்புப்பட்ட மக்கள் ஏற்கனவே மருது அழகராஜ் சொல்லியிருக்காருல்ல, அபகரிக்கும் தன்மை கொண்டவர்னு. அதே மாதிரி கிராப்பர்னு பலரும் எதிராக போகிறதையும் தாண்டி தப்பாக அரசியல் ப்ளே பண்ணுறாருன்னு தென் மாவட்டத்தில் உள்ள முக்குலத்தோரும் வரமாட்டாங்க. பிற ஜாதிகளும் இவர் ஒரு ஸ்டெடியான தலைவர் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லைன்னு பிற ஜாதிகளும் இவருக்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கி அவர் உருவாக்கியிருக்கிறார். சார், அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டெல்லி போனதை யார்ட்டையும் மறைச்சிட்டு போகல, நான் நேரடியாக சொல்லிட்டு தான் போகிறேன். அதே போல் காலையில் சிபிஆர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். அதுக்கு பிறகு உள்துறை அமைச்சருக்கு நேரம் கேட்டிருந்தேன், 8 மணிக்கு கொடுத்துருந்தேன். நான் அரசு காரில் தானே போய் சந்திச்சுட்டு வரேன், வரும்போது முகத்தில் வேர்வை இருந்துச்சு, முகத்தை துடைக்கும் போது நீங்கள் அதை விஷுவல் எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது ஒன்றும் பெரிய மேட்டரே. அவர் பார்த்துட்டு வர்றது ஒரு உரிமை. அவர் கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வராரு, தப்பே இல்லை. அது அமித்ஷாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அமித்ஷாவையும் பெருசாக பேசுகிறாரு. அந்த ஃபோட்டோவை ஒரு ஓபிஎஸ் அணியில் உள்ள ஒரு எம்பி கோபாலகிருஷ்ணன் யாதவ், மதுரைக்காரர், கொஞ்சம் மதுரையில் யாதவ் கம்யூனிட்டியெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் உள்ள நண்பர், அவர் அனுப்பிவிட்டுருக்கிறாரு. என்ன பாருங்கள், இதை அவர் அனுப்பிவிட்ட ஃபோட்டோ. இதை பண்ணிட முடியுமா? வச்சு துடைக்கிறாரா என்னன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி கொஞ்சம் ஏஐ இமேஜ் மாதிரி தான் இது இருக்கு. ஆனால் அவர் வரும்போது அந்த ஃபுட்டேஜ் இருக்கு, இப்படி முகத்தை துடைக்கிற மாதிரி இப்படி மறைச்சிக்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது. இது ஏஐ இல்லை, இதை விட்டுறலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஏஐ இது எது நிஜம் எது பொய்ன்னு தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நான் அவரு நான் ஏஐ இருக்கலாங்கிற ஒரு இது ஏஐ தான். நான் பார்த்தது இல்லை இப்படி
இந்த பக்கம் சைடு மிரர் இருக்கு இல்லையா, இப்படி மறைச்சிக்கிட்டு வர்றாரு. அது சரி, நம்மளுடைய கேள்வி, அவர் தொடச்சிருக்கலாம், முகம் வேர்த்திருக்கலாம், தொடச்சிருக்கலாம், அது ஓகே. ஆனால் செய்தியாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, செய்தியாளர்களை சந்திக்கல. அதுக்கு முன்னாடி தன் கூட வந்த சி.வி. சண்முகம், தம்பிதுரை, கூட வந்த மற்ற அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் முன்னாடியே விடுதிக்கு அனுப்பிச்சிடுறது, ஏற்கனவே வந்த அரசு காரையும் அனுப்பிச்சிடுறது, இவருக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த செக்யூரிட்டிகளையும் அனுப்பிட்டு தனியாக அமித்ஷா கிட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஹிந்தி தெரிஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பாளர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் அமித்ஷா கிட்ட பேசியிருக்காரு, சிலர் 1 மணி நேரம்ன்றாங்க. அந்த 10 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் எல்லாரும் இணைச்சிக்கிட்டா என்ன தவறு, டிடிவியை, ஓபிஎஸ்ஸை, கட்சி வலுப்பெருந்தானே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும், இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன், ஆனால் இவங்களையெல்லாம் மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அப்படின்னா நீங்கள் வேணும்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது, அந்த சீட்டெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து நீங்கள் பிரித்து கொடுத்து சொன்னதாகவும், அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க முடியாது, அப்படி டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ உள்ளே வராங்கன்னா, ஏன்னா டிடிவி சொல்லிட்டு இருக்காரு உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்க முடியாதுன்னு, அப்போ அவங்கள நான் இணைக்கணும்னா நீங்கள் சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுங்கள், அப்படி ஒன்று பண்ணலான்னு சொன்னது மாதிரியும் தகவல்கள்லாம் வருது. இதில் எந்த அளவுக்கு உண்மை எதுன்னு தெரியாது, எல்லாமே யூகம் தான், அனுமானம் தான். வியூஸுக்காக எல்லாரும் பேசுவாங்க, வியூஸு பிச்சுக்கிட்டு போகும் சில விஷயங்களை பேசினா. நான் என் கருத்துப்படி நான் நம்புகிற விஷயங்களை நான் பேசக்கூடியவன் தான். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குங்கிறனால இந்த வீடியோவை நான் காட்டினதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் அது நம்ம ஒருத்தர் மேலே ஆதாரம் இல்லாமல், தரவு இல்லாமல் குற்றஞ்சாட்டு எதுவும் சொல்லக்கூடாது. உங்களோட கருத்தை நான் மதிக்கிறேன், அது ஏஐயாக இருக்கலாம், அதை நான் விட்டுருவோம், அதை மறந்துடுவோம். அதை இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணுனா அமித்ஷாவுக்கே அது கெட்ட பேர். அதுதான் இங்கே இன்னொரு பிரச்சனை. அமித்ஷா இப்போ இதில் தயங்குறது, அவரோட ஆப்ரேஷனே அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டா கெட்ட பேர் ஆயிரும். இப்போ இவருக்காக அண்ணாமலையை மாற்றி கொடுத்துருக்குது. அண்ணாமலை மோடிக்காகவும் மாற்றத்துக்காகவும் இருக்கிறாரு. அண்ணாமலை சீட் ஷேரிங்கில் 2க்கு 1 நான் எடுத்த ஓட்டுக்கு வரல, நான் இதில் இருந்து இந்த அணிக்குள்ளே நான் இல்லை, நான் மோடிக்காக 29 வந்துக்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் என் முடிவு வேறு, நான் வேறு பாதையில் பயணிக்கிறேன்னு அண்ணாமலை சொல்லிட்டாருன்னா, அந்த 11.4ல் முக்கால் வாசி போயிடும், முக்கால் வாசி ஓட்டு அப்படியே போயிடும், 8-9% ஓட்டு வர வெளியேறிடும். ஸோ இவருக்கும் ஏற்கனவே பாஜகவால் நாட்டுக்கு நன்மை இல்லை, காங்கிரஸால் நாட்டுக்கு நன்மை இல்லை, தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சிகள் கேடுன்னு சொல்லி இவரும் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காமலும் ஒதுங்கி இருக்கிறாரு. ஸோ அந்த 20 இவர் கொண்டு வந்துருவாராங்கிறதும் கேள்விக்குறி வரும். அந்த 20 இவருக்குங்கிறதுல நான் மதிப்பு கொடுக்குறேன். காசு செலவழிக்காமல், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் எடுத்த 20, அவருக்கு அந்த 20 கொடுத்து பேசுகிறதா முறை. பட் நிலைப்பாட்டில் வந்து மாறி இருக்காரு, 2 இடைத்தேர்தலில் போட்டி போடலைங்கிறது 2 அவருக்கு ஒரு வீக்னஸை கொடுக்கும். என்றாலும் அவருக்கு அது 20 நம்ம அந்த இடத்த ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துடுவார்னாலும், பாஜகவால் ஒரு சட்டமன்றம் போது 3-4% வாக்கு கூட வராது. அப்போ அண்ணாமலை இல்லைன்னா 25% வாக்கை இவங்க எட்டுறதே கஷ்டமாயிரும். இப்போ நம்ம ஆடி டீம் எல்லாம் இதை சேலஞ்ச் பண்ணியே, ஆடிட்டர் குருமூர்த்தியோட கருத்து தவறு, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க சொல்லியிருந்தாலும் அந்த கருத்து தவறு தான், இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு நாம் மோடி நன்மைக்காக பதவிக்கோ எதுக்குமோ யாரையும் எதிர்பார்க்காம மோடி ஒன்லி, மோடிக்காக நம்ம நிற்போம். ஆண்டி ஸ்டாலினும் கிடையாது, வேற அண்ணாமலையை காலி பண்ணுங்கிற நோக்கமும் கிடையாது, ஒரு எம்எல்ஏ ஆனால் போதுங்கிற எண்ணமும் கிடையாது. இந்த ப்ரியாரிட்டி எல்லாம் நமக்கு இல்லாமல் உள்ள இதெல்லாம், இந்த பேக்கேஜ் எல்லாம் முதுகில் வச்சுருக்க ஆட்கள் மாதிரி இல்லாமல் அவுட் ஆஃப் நோட் மோடி நன்மைக்காக இருக்கக்கூடிய நம்ம இதில் நிர்மலா சீதாராமனோ குருமூர்த்தியோ தப்பாக சொல்ல மாட்டாங்க, என் கருத்தை என்டால்ஸ் பண்ணிவிடுவாங்கங்கிற அடிப்படையில் நம்மளும் பிஎம்ஓவுக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து அண்ணாமலை இல்லாத பிஜேபி பாஜக கூட்டணி 20-25% ஓட்டை தாண்டாதுங்கிற கருத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அமித்ஷாவுக்கு தான் உருவாக்கின ஒரு கூட்டணியில் எதிர்பாராத விதமாக அண்ணாமலை வெளியேறிட்டாருன்னா, பிரமோத் மகாஜன் பண்ண தப்புல கல்யாண் சிங் வெளியேறி பாஜக 3வது போனது மாதிரி பாஜக பெரிய பின்னடைவை சந்திக்கும். அப்போ அமித்ஷாவுக்கு வந்து 60 சீட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்குது. 2க்கு 1 அண்ணாமலை பிஎம்ஓ கொடுத்துருக்கிறாரு. அவங்க 20%, நம்ம 11.4, குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறத கொடுத்துருக்கிறாரு. அதை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஹோம் மினிஸ்டருக்கு இருக்குது. தன்னோட நுணுக்கமான அரசியலில் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட அதை கொடுத்து அண்ணாமலை வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அதை ஒரு நிர்பந்தமாட்ட ஆக்கி விட்டுட்டு போயிட்டார். ஸோ ஹோம் மினிஸ்டர் அண்ணாமலை இஷ்யூவை ஹோம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவர் அதில் கவனமாக இருக்கிறாரு. அப்போ 20 உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. 20 கொண்டு வந்ததே எல்லாமே ஆச்சுன்ட்டு 20க்காக வச்சு சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி இல்லாத இவரை வச்சு 20 வச்சு ஆட முடியாது.
20+ தான். ஆமா. ஆன்டி மோடி எல்லாரும் பண்ணும்போது ப்ரோ மோடியா ஐயா எடப்பாடி 20% கொண்டு வந்ததை நானே மனசார வரவேற்கிறேன். மோடிக்கு அது நன்மை. ஆன்டி மோடியை அதிகரிக்கணும்னு இந்தியா ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் சொல்லும்போது ப்ரோ மோடிக்காக 20 வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமியை மனசார வரவேற்று இருகாரம் கூப்பி வரவேற்கிறோம். பட்டு அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு பிரேமலதா அம்மையாரே வெளியேறிட்டாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, 10.5 வச்சு நாம போகலான்னு அன்புமணி போகிறாரு. சீட் கன்வெர்ட் பண்ணிட முடியாது, இவரால் நான்வன்னியர்களை நமக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துவிட முடியாதுன்னு அன்புமணியே வன்னியர் இடஒதுக்கீட்டை மையமாக வச்சு மாற்றம் முன்னேற்றம்னு பேரலான்னு நினைக்கிறாப்புல. பிரேமலதா அம்மையார் ஸ்டாலினையே பார்த்துட்டாங்க 3 தடவை. ரெட்டை இலையில் ரெட்டை கையெழுத்து இல்லாமல் சேர்ந்து என்ன பிரயோஜனம்னு ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை 3 தடவை பார்த்துட்டாரு. ரெட்டை கையெழுத்து, ரெட்டை தலைமை, ஒரே இலையில் ஓபிஎஸ், ஒரே இலையில் இபிஎஸ்னா வருவார். அது இல்லாமல் வெறுமனே எடப்பாடியை நம்பி வந்து அடுத்த நாளே தூரத்துக்கு போட்டுட்டு போயிடுவார். ஸோ அது அவர் வர தயாரில்லை. அப்போ 20 முக்கியம். ஆனால் அந்த 20 வச்சு சீட் கன்வெர்ட்டபிலிட்டியோ வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து கேள்விக்குறிங்கிறதையும் அமித்ஷா உணர்றாரு. ஓவரால் அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா அது இப்ப எல்லாரும் சொல்றது அண்ணாமலை தனியா புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருமே கொஞ்சம் கட்சிக்குள்ள பெரிய இணக்கமா இல்லை. PL சந்தோஷ் வந்து ஒரு மீட்டிங் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுக்குற மாதிரியும் தெரியல.